குட் மார்னிங். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் ஏஜ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம், சங்ககாலம் இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சமணம், பௌத்தம். ஓகேங்களா, இந்த டாபிக். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்பையர் ஸ்டார்ட் பண்ணிடலாம், மகத எம்பையர். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகேங்களா, இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமணம், பௌத்தம். குறிப்பா இது ரெண்டு மதமுமே பாத்தீங்கன்னா சமகாலத்துல தோன்றின ஒரு பிரிவுகள் தான், மத பிரிவுகள் தான். இதே காலத்துல தான் பாத்தீங்கன்னா ஜெயராஸ்ட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து லாவோயிசம், தாவோயிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, தாவோயிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் சீனால. ஓகேங்களா, இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த 6ஆம் நூற்றாண்டுல தான் பாத்தீங்கன்னா தோன்றிருக்கும். அதனாலதான் வில் டூரண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6ஆம் நூற்றாண்டை பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஓகேங்களா, நட்சத்திரங்களினுடைய மலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறது. ஏன் சார் இவங்களுக்கான தேவை எங்க இருந்து வருது? அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா வேத மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, சிந்து சமவெளி நாகரிக காலத்துல இருந்தே தாய் தெய்வ வழிபாடு இருக்கு. ஏன் தேவை ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்வேத காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கைகள் வளர ஆரம்பிச்சிருது சமூகத்துல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பின்வேத காலத்துல எவ்வளவு மூட நம்பிக்கைகள்லாம் இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, சரிங்க சார். பின்வேத காலத்துல எவ்வளவு மூட நம்பிக்கைகள் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். குழந்தை திருமணம் மறுப்பு, குழந்தை திருமணம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விதவைகள் திருமணம் மறுப்பு. ஓகேங்களா, இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் சமூகத்துல பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா, அப்போதான் பாத்தீங்கன்னா அந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டிய தேவைகள். ஓகேங்களா, அதுல இருந்து மனிதனுடைய அறிவை பாத்தீங்கன்னா யோசிக்க வைக்கக்கூடிய தேவைகள். இதுதான் மதமா, இதுதான் வேத மதமா அப்படிங்கிறது மாதிரி அதுல இருந்து ஆல்டர்னேட் என்ன அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா அவனுடைய அறிவை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. ஓகேங்களா, வாழ்வுக்குள்ள துன்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் யோசிங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி அந்த மாதிரி இவங்களை ப்ரீச்சிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மனித வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாழ்வியல் அப்படிங்கிற அந்த சக்கரத்துல இருந்து விடுபடணும், முக்தி அடையணும், அதுதான் வாழ்வியலுடைய லட்சியம் அப்படின்னு சொன்னாங்க அந்த சமணமும் பௌத்தமும். ஓகேங்களா, சமணம் அப்படின்னா மகாவீரர், பௌத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌதம புத்தர். ஓகேங்களா, இவங்களுடைய பிறப்பு எப்படி இருந்தது, இவங்க எப்படி அந்த ஞான நிலையை அடைஞ்சாங்க, இவங்களுடைய போதனைகள் எப்படி இருந்தது, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமணத்தினுடைய செல்வாக்கும் பௌத்தத்தினுடைய செல்வாக்கும் என்னென்ன அப்படின்னு படிக்க போறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெயினிசம் பத்தி பார்க்கலாம், சமணம் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, சமணம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தீர்த்தங்கராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்த்தங்கரர்களை அடிப்படையாக கொண்டது, தீர்த்தங்கரர்களை அடிப்படையாக கொண்டது. முதலாவது தீர்த்தங்கரர், 23வது தீர்த்தங்கரர், 24வது தீர்த்தங்கரர் தான் யாரு அப்படின்னா வர்த்தமான மகாவீரர். முதலாவது தீர்த்தங்கரர் யாரு அப்படின்னா ரிஷபதேவர் அல்லது ஆதிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் முதலாவது தீர்த்தங்கரர், ரிஷபதேவர் அல்லது ஆதிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. 23வது தீர்த்தங்கரர் அதாவது வர்த்தமான மகாவீரருக்கு முன்னாடி இருந்தவர் யாரு அப்படின்னா பார்சுவநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா, 24வது தீர்த்தகரர் தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 24வது தீர்த்தகரர் மற்றும் கடைசி தீர்த்தகரர் தான் அந்த வர்த்தமான மகாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு. ஓகேங்களா, வர்த்தமான மகாவீரர் தான் பாத்தீங்கன்னா 24வது தீர்த்தகரர். அவரு தான் அந்த சமண மதத்தை தோற்றுவிச்சவரே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்த்தமான மகாவீரர் அவர் தான். ஓகேங்களா, அவரோட டைட்டில் என்ன அப்படின்னா ஜினா அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னையும் உலகையும் வென்றவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஜினா அப்படின்னா தன்னையும் உலகையும் வென்றவர். அதுல இருந்து தான் ஜெயின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஜினால இருந்தா என்ன வருது, என்ன வேர்டு மருவி வருது அப்படின்னா ஜெயின் அப்படிங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா மருவி வருது. அதான் ஜெயினிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அதான் என்னன்னு குறிப்பிடுறோம் அப்படின்னா ஜெயினிசம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அந்த ஜினா அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம், ஜெயின் வந்திருக்கும், ஜெயினிசம் அதுல இருந்தா உருவாகுது. சரிங்க சார், இந்த வர்த்தமான மகாவீரர் சமண மதத்தை தோற்றுவித்தவர், அவரோட வாழ்க்கையை பத்தி பார்த்தோம்னா அவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வர்த்தமானர். ஓகேங்களா, அவருடைய இயற்பெயர் வர்த்தமானர். அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா குந்த கிராமம், வைசாலிக்கு அருகில் உள்ள குந்த கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயர் பாத்தீங்கன்னா ஒரு புக்ல பாத்தீங்கன்னா 540 அப்படின்னு இருக்கு, இன்னொரு புக்ல பாத்தீங்கன்னா 599 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா, இயர் வேணா இது மட்டும் தெரிஞ்சுக்கோ, எங்க பிறந்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. வைசாலிக்கு அருகில் உள்ள குந்த கிராமம், அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா பிறக்கிறார். பெற்றோர் பாத்தீங்கன்னா சித்தார்த்தா, திரிசாலா. இவருடைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சித்தார்த்தா மற்றும் திரிசாலா, அவங்க தான் பேரண்ட்ஸ். மனைவி பேர் பாத்தீங்கன்னா யசோதா அப்படிங்கிறவங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இறப்பு எங்க அப்படின்னா பவபுரி. இறப்புன்னு சொல்ல மாட்டாங்க, முக்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முக்தி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா சாதாரண மக்கள் இருக்கக்கூடியதுதான் இறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஞானிகள்
ஞானிகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இறப்பை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்வில் இருந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்க சார், அவருக்கு எப்படி இந்த என்லைட் எப்படி ஆனாரு, இந்த ஞான நிலை எப்படி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய குருநாதருடைய அறிவுரைப்படி, அவருடைய குருநாதர் யாரு அப்படின்னா பார்சுவநாதர். அவருடைய அறிவுரைப்படி 30 வயசுல பாத்தீங்கன்னா துறவரம் போறாரு. அதாவது இல்லற வாழ்வில் இருந்து துறவரம் போறாரு 30 வயசுல. 42 வயசுல பாத்தீங்கன்னா என்ன வர்றாரு அப்படின்னா ஞான நிலையை அடைகிறாரு. ஓகேங்களா, ஞான நிலையை பாத்தீங்கன்னா 42 வயசுல தான் பாத்தீங்கன்னா அவருக்கு ஞானம் நிலை பாத்தீங்கன்னா கிடைக்குது. இவர் அடைஞ்ச ஞான நிலை பேர் என்ன அப்படின்னா கைவல்ய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கைவல்ய நிலை. ஓகேங்களா, மகாவீரர் அடைஞ்ச அந்த ஞான நிலை பேரு கைவல்ய நிலை. 42 வயசுல பாத்தீங்கன்னா அடைஞ்சிருப்பாரு. ஒரு 12 ஆண்டுகள் கழிச்சு 42வது வயசுல பாத்தீங்கன்னா ஞான நிலையை அடைஞ்சிருப்பாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஞான நிலை அடைந்த ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, அவரு அடைந்த நிலையை மற்றவர்களும் அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாரா? அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய கருத்துக்களையும் அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய கொள்கைகளையும் இன்னும் மற்றவர்கிட்ட போதிப்பாங்களா? அப்ப அவருடைய கருத்து என்ன சார், அவர் என்ன போதனை சொன்னாரு, அவருடைய போதனை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவருடைய மகாவீரருடைய போதனைகள் என்ன அப்படின்னா 3 ரத்தினங்கள் 50 சூளுரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 3 ரத்னா. ஓகேங்களா, 3 ரத்தினங்கள் 3 ரத்தினங்கள் 50 சூளுரைகள். என்ன? நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல செயல். இதுதான் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த 3 ரத்தினங்கள் 3 ரத்னா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல நம்பிக்கை, நல்ல செயல், நல்ல அறிவு. சரிங்க சார், 50 சூளுரைகள் என்ன? யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க என்னென்ன பின்பற்றணும் அப்படிங்கிறது இந்த 50 சூளுரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்ன அப்படின்னா சத்யா அப்படின்னா உண்மையை தான் பேசணும். அகிம்சை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அகிம்சையோடு பாத்தீங்கன்னா மற்ற உயிர்களை துன்புறுத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து திருடாமை அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறர் பொருள் மீது அதாவது திருடாமை அப்படிங்கிறது பிறர் பொருளை பாத்தீங்கன்னா கைப்பற்றாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது. அபரிக்கிரகா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செல்வங்கள் மீதான ஆசைகள் இல்லாம இருக்கிறது. அதுக்கடுத்து பிரம்மச்சாரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லற வாழ்வுல இருந்து பாத்தீங்கன்னா வெளியே வருது. ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகாவீரர் போதித்த 50 சூளுரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ரத்தினங்கள் 50 சூளுரைகள். அதுதான் பாத்தீங்கன்னா அவரை வந்து பிரீச் பண்ணது, போதித்தது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சமணத்தினுடைய இலக்கியங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கங்கள் பூர்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அங்கங்கள் பூர்வங்கள். நெக்ஸ்ட் இவருடைய சீடர் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் பேர் என்ன அப்படின்னா கௌதம சுவாமி அப்படிங்கிறவர். இவருடைய மகாவீரருடைய சீடர் பேரு கௌதம சுவாமி. கௌதம சுவாமி அவர் என்ன இலக்கியத்தை எழுதியிருக்காரு, அவருடைய போதனைகள்லாம் தொகுத்து அவர் வெளியிட்ட நூல் தான் பாத்தீங்கன்னா ஆகம சித்தாந்தம். மகாவீரருடைய போதனைகளை தொகுத்து வெளியிட்ட நூல் தான் ஆகம சித்தாந்தம். அதை தொகுத்து வெளியிட்டவர் யாரு அப்படின்னா அவருடைய சீடர் கௌதம சுவாமி அப்படிங்கிறவர். ஓகேங்களா, இப்ப அவருடைய பர்சனல் இன்ஃபோ, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவரு எப்படி என்லைட் ஆனாரு, அவர் அடைஞ்ச நிலை பேர் என்ன, கைவல்ய நிலை. அவர் என்னத்தை போதிச்சாரு உலகத்துக்கு. ஓகேங்களா, 1 3 ரத்தினங்கள் 50 சூளுரைகள். நெக்ஸ்ட் அவருடைய இலக்கியம், அதுக்கு அடுத்து தீர்த்தங்கரோட இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சமணத்தில் உள்ள இந்த சமணத்தை ஆதரிச்ச அரசர்கள். ஏன்னா ஒரு மதம் இருக்கு, அந்த கோட்பாடு இருக்கு, அந்த கோட்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுத்தாதான் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு பாத்தீங்கன்னா போகும். அப்ப எந்தெந்த அரசர்லாம் பாத்தீங்கன்னா சமணத்தை ஆதரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இருக்கு பாருங்க. 1 சந்திரகுப்த மௌரியர். ஓகேங்களா, மௌரிய பேரரசை நிறுவிய சந்திரகுப்த மௌரியர். அதுக்கு அடுத்து அமோக வருஷர். இவர் எங்க வருவாரு அப்படின்னா ராஷ்டிர கூடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஷ்டிர கூடர்கள்ல வருவார். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவர்கள்ல லேட்டர் சைவத்துக்கு மாறிடுவாரு. ஆனா இருந்தாலும் தொடக்கத்துல சமணத்தை ஆதரிச்சிருப்பார். அதே மாதிரி மாரவர்மன் அரிகேசரி அப்படிங்கிற பாண்டிய மன்னன். ஓகேங்களா, மாரவர்மன் அரிகேசரி அப்படிங்கிற முதலாம் பாண்டிய பேரரசை சேர்ந்த மன்னன் மாரவர்மன் அரிகேசரி அல்லது கூன் பாண்டியன் அல்லது நின்றசீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய பாண்டிய மன்னனும் பார்த்தீங்கன்னா சமணத்தை ஆதரிச்சிருப்பாரு. இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா பிற்காலத்துல பார்த்தீங்கன்னா சைவத்துக்கு மாற்றப்படுறாங்க. ஓகேங்களா, அதாவது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனும் சைவத்துக்கு மாற்றப்படுறாரு. மாரவர்மன் அரிகேசரி அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய கூன் பாண்டியன், நின்றசீர் நெடுமாறன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாரவர்மன் அரிகேசரியும் பார்த்தீங்கன்னா சைவத்துக்கு மாற்றப்படுறாரு. முதலாம் மகேந்திரவர்மனை சைவத்துக்கு மாற்றினவர் யாரு அப்படின்னா அப்பர் அல்லது திருநாவுக்கரசர். அதே மாதிரி மாரவர்மன் அரிகேசரிய சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாற்றினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரிங்க சார். இதுதான் பாத்தீங்கன்னா சமணத்தை ஆதரிச்ச அரசர்களுடைய பேர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பிரிவுகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 பிரிவு. 1 திகம்பரா, இன்னொன்னு ஸ்வேதாம்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. திகம்பரர், ஸ்வேதாம்பரர். ஏன்னா மகாவீரருடைய இறப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
அந்த கொள்கையிலேயே பாத்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சில மாற்றங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏற்படுது. பரிணாமம் அடையும் தானே, எப்பவும் காலத்துக்கு தகுந்த மாதிரி பரிணாமம் அடையும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு இறப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பரிணாமம் அடையுது. ஒரு சில பிலாசபியை ஏற்றுக்கொள்ளாதவங்க இன்னொரு குரூப்ல பாத்தீங்கன்னா போறாங்க. எப்படி அப்படின்னா இந்த திகம்பரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பழமைவாதிகள். திகம்பரர் குரூப் பழமை. எந்த அளவுக்கு சார் பழமைவாதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ட்ரெஸ் போட மாட்டாங்க, நிர்வாண நிலையிலேயே தான் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடைகளை திறந்துருவாங்க, திசையையே ஆடையா உடுத்தி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திகம்பரர். நெக்ஸ்ட் இந்த திகம்பரர் குரூப்ல பெண்களுக்கு முக்தி கிடையாது, பெண்கள் ஞான நிலையை அடைய முடியாது. ஓகேங்களா? ஆணால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஞான நிலையை அடைய முடியும். அப்ப பெண் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த பிறப்பாவது பாத்தீங்கன்னா ஆணா பிறக்கணும் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தியானம் பண்ணணும். இதுதான் இவங்களுடைய இது. அதனாலதான் பழமைவாதிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பழமைவாதிகள் அப்படின்னு சொல்றோம். பழமைவாதிகள் அப்படிங்கும் போது நிர்வாண நிலை, அதாவது பாத்தீங்கன்னா ஆடைகளையே பாத்தீங்கன்னா திறந்துடுறாங்க, திசையே ஆடையா பாத்தீங்கன்னா அணிஞ்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்களுக்கு இந்த நிலை முக்தி நிலை இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா அதர் ஹேண்ட்ல அப்படியே ஸ்வேதாம்பரர் முற்போக்குவாதிகள். ஓகேங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா முற்போக்குவாதிகள் ஸ்வேதாம்பரர். ஓகேங்களா? வெண்ணிற ஆடைகளை அணியக்கூடிய இவங்க வந்து ஆடைகள் அணிய மாட்டாங்க, இவங்க வந்து வெண்ணிற ஆடைகளை பார்த்தீங்கன்னா அணிவாங்க. நீங்க படத்துல எல்லாம் பார்த்துருக்க கூடும். அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு மாஸ்க் போட்டு அந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே வருவாங்க பார்த்தீங்களா? அதனாலதான். ஓகேங்களா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாம்பரர். அதுக்கு அடுத்து இங்கே வந்து பெண்களுக்கும் முக்தி இருக்கு. அதனாலதான் இவங்க என்ன சொல்றோம், முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இவங்க வந்து ப்ரொக்ரெசிவ் ரெக்ரெசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிற ஆடைகள் அணிகிறாங்க, பெண்களுக்கும் முக்தி இருக்கு, அதாவது முக்திக்கு பாலினம் தடை இல்லை அப்படிங்கிறாங்க. பட் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்களுக்கு மட்டும்தான் முக்தி, பெண்களால் அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த பிரிவுகள், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சமணருடைய மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய சமணர் சிலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் சரவண பெலகோலா. உலகத்திலேயே மிகப்பெரிய சமணர் சிலை எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் கூடிய சரவண பெலகோலால தான் இருக்கு. என்ன சிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா கோமதீஸ்வரர் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதீஸ்வரர் சிலை பாகுபலியின் சிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. 57 ஃபீட் 57 அடி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? உலகத்திலேயே பெரிய மிக உயரமான சமணர் சிலை பார்த்தீங்கன்னா அதுதான். ஓகேங்களா? எங்க இருக்கு, சரவண பெலகோலால பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? சரிங்க சார். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமணத்தினுடைய செல்வாக்கு. நம்ம தமிழ்நாட்டில் சமணத்தினுடைய செல்வாக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது என்ன காப்பியம், சமண காப்பியம். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சமண காப்பியம். ஓகேங்களா? போனதுல பார்த்துருப்போம் சங்கம் பேஜ்ல. ஓகேங்களா? எழுதியவர், அது எழுதியவரோட சகோதரர் யாரு அப்படிங்கிறது எல்லாமே போனதுல பார்த்துருப்போம். இந்த சிலப்பதிகாரத்துல வரவர் தான் பார்த்தீங்கன்னா கவுந்தி அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். கவுந்தி அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யார் சார், கோவலனி கண்ணைக்கு மதுரைக்கு பார்த்தீங்கன்னா போறதுக்கு வழிகாட்டுறவரே அந்த கவுந்தி அடிகள் தான். ஓகேங்களா? இவர் ஒரு சமண துறவி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெயின காஞ்சி அல்லது சமண காஞ்சி, ஜெயின காஞ்சி அல்லது சமண காஞ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது பாத்தீங்கன்னா திருப்பருத்தி குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பருத்தி குன்றம் இங்கதான் சமண கோயில் பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் அப்படி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சமண படுக்கை எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல சமண படுக்கைகள் கிடைச்சிருக்கு, சமண படுக்கை பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வஜ்ரநந்தி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா திராவிட சமண சங்கம் அதை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு. கொஸ்டின் கேட்பாங்க, திராவிட சமண சங்கத்தை தொடங்கியவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வஜ்ரநந்தி அப்படிங்கிற ஒருத்தங்க. அதாவது சமணத்தினுடைய செல்வாக்குக்கான சான்று இது எல்லாமே. தமிழகத்துல சமணத்தினுடைய செல்வாக்குக்கான சான்று ஏற்கனவே ரெண்டு மன்னர்கள் பார்த்தோம். ஓகேங்களா? முதலாம் மகேந்திரவர்மன், மாரவர்மன், அரிகேசரி, இவங்களுடைய நேம்லாம் பார்த்தோம். இந்த எவிடன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமணத்தினுடைய செல்வாக்கு எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான உதாரணம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 சமண மாநாடு நடந்திருக்கு. ஒரு மாநாடு கிமு 300ல பாடாலிபுத்திரத்தில் நடந்திருக்கு. இன்னொரு மாநாடு கிபி 72ல பார்த்தீங்கன்னா இது கிமுல, இது கிபியில வல்லாபி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஜெயினிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை. ஜெயினிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாவீரரை பத்தி தெளிவான இன்ஃபர்மேஷன், அவருடைய பர்சனல் இன்ஃபோ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அடைந்த நிலை பேர் என்ன, கைவள்ளி நிலை. அவர் என்னத்தை போதிச்சார், 3 ரத்தினங்கள், 50 சூளுரைகள், இலக்கியம் என்ன. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதனுடைய செல்வாக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது, தீர்த்தங்கரர்களை பத்தின இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் சமணம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பௌத்தம். ஓகேங்களா? பௌத்தம்
அதாவது சமணம் தீர்த்தங்கரரை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. சமணம் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் தீர்த்தங்கராஸ், தீர்த்தங்கரர்கள் அடிப்படையாக கொண்டது. இவருக்கு வர்த்தமான மகாவீரருக்கு பாத்தீங்கன்னா பார்ஸ்வநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரு இருந்தார். பட் வந்து பாத்தீங்கன்னா புத்திசம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி கௌதம புத்தா, கௌதம புத்தர் அவரால மட்டும்தான் பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது பௌத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவருடைய இன்ஃபோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சித்தார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அவருடைய பெற்றோர் பெயர் பார்த்திருப்போம், சித்தார்த்தா தெரிசாலா அப்படிங்கிறது மகாவீரருடைய பெற்றோர் பெயர். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தா அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பிறப்பு எங்க அப்படின்னா லும்பினி, நேபாளத்துல கபிலவஸ்து, நேபாளத்துல கபிலவஸ்து அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய லும்பினி அப்படிங்கிற இடத்துல தான் பிறக்கிறார். பெற்றோர் யாரு அப்படின்னா சுத்தோதனா மாயாதேவி அப்படிங்கிறீங்க. சுத்தோதனா மாயாதேவி. இவர் இறந்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா மம்மி இறந்துடுறாங்க. இவருடைய தாயார் பாத்தீங்கன்னா இறந்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க. அதனால இவரை வளர்க்கறது யாரு அப்படின்னா அவருடைய சிற்றன்னை அப்படின்னு சொல்லுவாங்க, கௌதமி. அவங்க தான் இவரை வந்து பாத்தீங்கன்னா டேக் கேர் பண்றாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா அவங்கள வளர்க்குறாங்க. ஓகேங்களா. கௌதமி அப்படிங்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா கௌதம புத்தரை பாத்தீங்கன்னா வளர்க்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் பிறந்ததே பாத்தீங்கன்னா ஒரு அரச குடும்பத்துல தான் பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாரு. ஓகேங்களா. எந்த கிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாக்கிய வம்சத்துல பிறந்தவர் தான் இவர். சாக்கிய வம்சத்துல பிறந்தவர் தான் பாத்தீங்கன்னா புத்தர். உங்களுக்கு டவுட் வரலாம், சார் இவரே ஒரு அரச குடும்பத்துல பிறந்திருக்காரு, இவர் வாழ்க்கையில அப்படி என்ன கஷ்டம் இருக்க போது, என்ன துன்பம் இருக்க போது, இவரெல்லாம் எதுக்கு துருவரம் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டவுட் எழலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவருடைய மனைவி பேரு யசோதரா. அவருடைய மனைவி பேரு யசோதா, இவருடைய மனைவி பேரு யசோதரா. ஓகேங்களா. அதுக்கடுத்து மகன் பேர் பாத்தீங்கன்னா ராகுலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இறப்பு வந்து பாத்தீங்கன்னா குசிநகர்ல யூபியில பாத்தீங்கன்னா இவருடைய இறப்பு நடக்குது. ஓகேங்களா. அந்த இறப்புக்கு பாத்தீங்கன்னா வேற பேர் இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. இவருடைய இவர் எப்படி அந்த ஞான நிலை அடைஞ்சாரு, அதுக்கான இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர் கண்ட அந்த 4 காட்சிகள். இவர் ஒரு இளவரசரா இருக்காரு. ஓகேங்களா. இளவரசரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரோம் போவாங்கல்ல, அப்படியே அந்த நகரத்தை பாத்தீங்கன்னா சுற்றி வருவாங்க இல்லைங்களா. அப்படி இவர் போகும்போது கண்ட காட்சிகள் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீராத நோயால அவதிப்படக்கூடிய ஒரு நோயாளி, யாருமே எல்லாத்தாலையும் கைவிடப்பட்ட ஒரு முதியவர் அல்லது பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு முதியவர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இறந்த ஒரு சடலத்தை சூழ்ந்து அழக்கூடிய உறவினர்கள். அடுத்தது ஒரு துறவி. இந்த மாதிரியான 4 காட்சிகளை பாத்தீங்கன்னா இவர் பாக்குறாரு. இதெல்லாமே பார்க்கும் போது தான் இவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுது, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஓகேங்களா. ஏன் இந்த 4 காட்சிகள் இதனால ஒருத்தர் துறவு போறார், ஏன் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு, அதை சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா அழறாங்க. அதுக்கு அடுத்து கவனிப்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு முதியவர், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், இவங்கெல்லாம் ஏன் வருது, இந்த துன்பம் ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி யோசிக்கிறாரு. அப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னா வாழ்க்கையில மக்களுடைய துன்பத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கிறது என்ன பண்றாரு, அவரு துறவரமே பாத்தீங்கன்னா போறாரு. ஓகேங்களா. எத்தனை வயசுல அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய 29வது வயசுல பாத்தீங்கன்னா இவர் துறவரம் போறாரு. இல்லவர வாழ்வுல இருந்து பாத்தீங்கன்னா துறவரம் போறாரு. போயிட்டு பாத்தீங்கன்னா இவர் இவ்வளோ அந்த யாகம் தியானம் எல்லாமே பண்றாரு. பட் எதுவுமே பாத்தீங்கன்னா இவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஓகேங்களா. இவரை திருப்திப்படுத்தல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைதியா ஒரு அரச மரத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா உட்கார்றாரு, தியானத்துல உட்கார்றாரு. 48 நாள் தியானம் முடிஞ்சு 49வது நாள் தியானத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு அந்த ஞான நிலை கிடைக்குது. ஓகேங்களா. 48 நாள் தியானம் முடிஞ்சு 49வது நாள் தியானத்துல இவருக்கு அந்த ஞான நிலை கிடைக்குது. இவர் அடைந்த நிலை பேர் தான் நிவாரண நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. மகாவீரர் அடைந்த நிலை பேரு கைவல்ய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவர் அடைஞ்ச நிலை பேரு நிவாரண நிலை. சரி சார், எங்க சார் முக்திய எங்க சார் நிவாரணம் அடைஞ்சாரு, எங்க அவருக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா கயா மகா போதி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கயா மகா போதி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கயாவில் இருக்கக்கூடிய மகா போதி கோயில் எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு. ஓகேங்களா. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார்ல இருக்கு. அங்கதான் பாத்தீங்கன்னா இவர் ஞானம் அடைகிறார். ஓகேங்களா. சரிங்க சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு, அவர் போதனை செய்ய ஆரம்பிப்பாருங்களா. அதை பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். இவர் ஞானம் அடைஞ்ச அப்புறம் இவருடைய டைட்டில் என்ன அப்படின்னா சாக்கிய முனி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன் சார் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இவருடைய வம்சமே என்ன வம்சம், இவருடைய வம்சமே பாத்தீங்கன்னா சாக்கிய வம்சம். இவர் ஏற்கனவே ஒரு இளவரசர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம.
ஓகேங்களா? ஒரு அரச குடும்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தா இவருடைய வம்சம் பாத்தீங்கன்னா சாக்கிய வம்சம். அதனால பாத்தீங்கன்னா அந்த வம்சத்துல இருந்து பிறந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன ஆயிருக்காரு அப்படின்னா முக்தி அடைஞ்சதுனால அவர் என்ன டைட்டில் சொல்றாங்க அப்படின்னா சாக்கிய முனி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவருடைய முதல் போதனை எங்க நடக்குது அப்படின்னா சாரநாத்ல பாத்தீங்கன்னா நடக்குது. சாரநாத் அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்தியாவினுடைய எம்பளம் லட்சணை ஞாபகம் வருமா? அதனுடைய வரலாறு பின்னாடி பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய முதல் போதனை சாரநாத்தில் நடக்குது. அந்த போதனையோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா. அந்த புத்தரினுடைய முதல் போதனையினுடைய தலைப்பு தர்ம சக்கர பரிவர்த்தனா. சார், இந்த சக்கரத்துக்கும் தேசிய லட்சணையில் இருக்கக்கூடிய அதுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கு சார் அப்படின்னு தோணுதுங்களா? யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே, சரி சார். இவர் என்ன போதிச்சாரு? அவர் போதிச்சாரு, மகாவீரர் சொன்னாரு சார் 3 ரத்தினங்கள் 50 சூளுரைகள். இவர் என்ன சொன்னார் சார் அப்படின்னா 4 நோபல் ட்ரூத் 8 ஃபோல்டு பாத். அதாவது பாத்தீங்கன்னா 4 பெரும் உண்மைகள் எண்வழி பாதை அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் அப்படி 4 பெரும் உண்மைகள்? இவர் என்ன சார் அந்த உலகத்துக்கு சொல்ல வராரு அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னா துன்பம் இருக்கதான் செய்யும் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு? வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா துன்பம் இருக்கதான் செய்யும், வாழ்க்கை துன்பங்களால் நிறைந்தது அப்படின்றாரு. சரிங்க சார், அது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், அது எங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு கேக்குறீங்களா? ரெண்டாவதுல சொல்றாரு பாருங்க, அந்த ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம். ஓகேங்களா? சரிங்க சார், அதுவும் எனக்கே தெரியும் அப்படின்றீங்களா? இப்போ மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னா ஆசை அகன்றால் துன்பம் அகலும், ஆசை அகன்றால் துன்பம் அகலும் அப்படின்னு சொல்றாரு. சரி சார், எல்லாம் கரெக்ட் தான், அந்த ஆசையை எப்படி சார் அழிக்கிறது அப்படிங்கிறீங்களா? எண்வழி பாதையை ஃபாலோ பண்றது மூலியமா, 8 ஃபோல்டு பாத்தை ஃபாலோ பண்றது மூலியமா, எண்வழி பாதையை பின்பற்றது மூலியமா அந்த ஆசைகளை அகற்றலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன சார் எண்வழி பாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 இது கொடுத்துருப்பாரு. இதை ஃபாலோ பண்றதுதான் எண்வழி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நம்பிக்கை, நல்ல செயல், நல்ல அறிவு, நல்ல பேச்சு, நல்ல தியானம், நல்ல முயற்சி, நல்ல வாழ்க்கை, நல்ல எண்ணம். ஓகேங்களா? நல்ல எண்ணம், நல்ல தியானம், இதுதான் பாத்தீங்கன்னா அந்த எண்வழி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் புத்தர் சொல்லக்கூடிய எண்வழி பாதை. இப்போ அந்த எண்வழி பாதையை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகணும்? ஆசை அகலும். ஆசை அகன்றுச்சுன்னா என்ன ஆகணும்? துன்பம் அகலும். ஏன் துன்பம் அகலணும்? என்ன நம்ம வாழ்க்கையில துன்பத்துக்கான ரீசனே என்னது? ஆசைதான் அப்படின்னு என்ன சொல்றாரு இல்லைங்களா? சரி, ஓகே. அப்ப இத எண்வழி பாதையை ஃபாலோ பண்ணா ஆசையில இருந்து பாத்தீங்கன்னா அகன்றலாம், துன்பம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வராது அப்படிங்கிற முடிவுக்கு பாத்தீங்கன்னா இவர் வராது. ஓகேங்களா? இதுதான் இவருடைய பிரீச்சிங். 4 பெரும் உண்மைகள் எண்வழி பாதை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுதான் புத்தர் சொன்னது. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புத்திசம்ல இருக்கக்கூடிய பிரிவுகள். ஓகேங்களா? புத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாதிய பாகுபாடுகளை நிராகரிக்கிறாரு, உருவ வழிபாட்டை நிராகரிக்கிறார். ஓகேங்களா? சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடை கண்டிக்கிறார். ஏன்னா வேத காலத்துல பிராமணர், சத்திரியர், வைசியர் அந்த மாதிரி கம்யூனிட்டி 4 வர்ண முறை இருந்தது பாத்தீங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா அவரு நிராகரிக்கிறாரு. புத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிராகரிக்கிறார். அனைவரும் சமம், கடவுள்னே ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொல்றாரு புத்தர். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல எப்படி உருவ வழிபாட்டை இருக்கிறாரு, இதுல என்ன பிரிவுகள் வருது பார்க்கலாம். அங்க திகம்பரர், ஸ்வேதாம்பரர்னு பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஹீனயானம் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு கிடையாது. புத்தர் போதிச்சார் இல்லைங்களா, அந்த போதனைகளை தான் பாத்தீங்கன்னா வணங்குவாங்க. புத்தர் என்ன போதிச்சாங்களோ அந்த போதனைகளை பின்பற்றி அதை தான் பாத்தீங்கன்னா வணங்குவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஹீனயானம். ஆனா மகாயானம் அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவ வழிபாட்டை நிராகரிச்ச புத்தரையே உருவமா வழிபடுறவங்க தான் பாத்தீங்கன்னா மகாயானம். ஓகேங்களா? கான்ஃபிளிக்ட் புரியுதுங்களா? 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பின்னாடி தான் உருவானது தான் பாத்தீங்கன்னா மகாயானம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து இவங்களுடைய இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 3 பீடகம், 3 பீடகங்கள், 3 பீடகா, சுத்த, வினய, அபிதம்ம. சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இலக்கியம். மகாவீரர் சமணத்தினுடைய இலக்கியம் பாத்தீங்கன்னா அங்கங்கள், பூர்வங்கள், கௌதம சித்தாந்தம் எழுதிய ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இவங்களுடைய இலக்கியம் பாத்தீங்கன்னா 3 பீடகம், சுத்த, வினய, அபிதம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து இவருடைய முதன்மை சீடர் யாரு அப்படின்னா ஆனந்தன் அப்படிங்கிற ஒருத்தர். ஏன் சார் இவர் இங்க குறிப்பிட்டிருக்கீங்க, ஏன் மற்ற சீடர்கள் எல்லாம் குறிப்பிடலையா அப்படிங்கும் போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பெண்களும் முக்தி அடையலாம், முக்திக்கு பாத்தீங்கன்னா பாலினம் ஒரு தடை இல்லை அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா அந்த ஆனந்தன் அப்படிங்கிறவர். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவரை
இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரிங்க சார். அதுக்கடுத்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பௌத்தத்தினுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னா மணிமேகலை பௌத்த காப்பியம், சிலப்பதிகாரம் சமண காப்பியம், மணிமேகலை அப்படிங்கிறது பௌத்த காப்பியம். ஓகேங்களா? அதுக்கடுத்து காஞ்சிபுரம் பௌத்த கடிகை பாத்தீங்கன்னா இருந்திருக்குமா? யுவான்ஸ்வாங் குறிப்பிடுறாரு இல்ல, காஞ்சிபுரத்துல பௌத்த கடிகை இருந்திருக்கு. அப்ப புத்திசமோட சென்டரா எது இருந்திருக்கு, பௌத்த மையமா எது இருந்திருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நாகையில புத்த மடாலயம் கட்ட அனுமதி கொடுத்தவர். ஓகேங்களா? நாகையில பௌத்த மடாலயம் கட்ட அனுமதி கொடுத்த சோழ அரசர் யாருங்க சார்? ராஜராஜன். ஓகேங்களா? நாகையில புத்த மடாலயம் கட்ட அனுமதி கொடுத்தவர் பாத்தீங்கன்னா முதலாம் ராஜராஜன். ஓகேங்களா? அவரு தீவிரமான சைவத்தை ஃபாலோ பண்ணார். ஓகேங்களா? சைவ நெறிய ஃபாலோ, அவர் பேரு டைட்டிலே என்ன, சிவபாத சேகரன். சிவபாத சேகரன். பட் இருந்தாலுமே நாகையில பௌத்த மடாலயம் கட்ட அனுமதி கொடுத்தவர் யாரு அப்படின்னா ராஜராஜன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? இதை தமிழ்நாட்டுல பௌத்தத்தினுடைய செல்வாக்கு. ஓகேங்களா? சமணத்தை விட பௌத்தத்தினுடைய செல்வாக்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு என்ன சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப பின்னாடி தான் பாத்தீங்கன்னா செல்வாக்கு அடைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பௌத்த சபைகள், பௌத்த மாநாடு டோட்டலா 4 மாநாடு நடந்திருக்கும். என்னென்ன வருடம் நடந்துச்சு, எந்தெந்த இடத்துல நடந்துச்சு, அரசர் யாரு, தலைமை யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏற்கனவே அந்த இது பார்த்தோம் இல்லைங்களா, புத்தர் வந்து பாத்தீங்கன்னா இறந்தது குசிநகர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இங்க நான் சொல்லியிருந்தேன்னா பின்னாடி சொல்றேன் அவருடைய இறப்பு அப்படின்னா என்ன. இவர் அடைந்த நிலை பேரு பார்த்தீங்கன்னா நிவாரண நிலை. ஓகேங்களா? புத்தர் அடைஞ்ச நிலை பேரு நிவாரண நிலை. ஓகேங்களா? இவருடைய இறப்பு எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னா பரிநிவாரணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. பரிநிவாரண நிலை. ஓகேங்களா? பரிநிவாரணா. பரிநிவாரணா அப்படின்னு சொல்லுவாங்க புத்தருடைய இறப்பு. ஓகேங்களா? எப்ப பாத்தீங்கன்னா அவருடைய பிறப்பு பாத்தீங்கன்னா 563 பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாரு, 483 பாத்தீங்கன்னா இறந்திருப்பாரு. ஓகேங்களா? கிமூல. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா வாழ்ந்திருப்பாரு. 80வது வயசுல பாத்தீங்கன்னா அவர் அந்த பரிநிவாரண நிலையை அடைஞ்சிருக்காரு. அவர் எந்த இயர் இறக்குறாரோ அதே இயர்ல முதல் பௌத்த சபை. ஓகேங்களா? இயர் அவ்வளவா பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க, ரொம்ப கான்ஃபிடண்டா அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். முதல் பௌத்த மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா சப்தபர்ணி அப்படிங்கிற இடத்துல கிமு 483 நடக்குது. அரசர் அஜாத சத்ரு அப்படிங்கிறவர் தலைமை யாரு அப்படின்னா உபாலி. ஓகேங்களா? அதுக்கடுத்து ரெண்டாவது அங்கிருந்து 100 ஆண்டு கழிச்சு 383 நடக்குது வைசாலியில காலசோகர் தான் பாத்தீங்கன்னா அந்த அப்போ அரசரா இருக்காரு. தலைமை யாரு அப்படின்னா சபகாமி அப்படிங்கிற ஒருத்தர். அதுக்கடுத்து தான் முக்கியமானது ஏன் அப்படின்னா அசோகர் வந்து பாத்தீங்கன்னா தலைமை இருக்கிறார். ஓகேங்களா? அசோகர் தலைமையில் நடக்குது எங்க அப்படின்னா அவருடைய தலைநகர் பாடாலிபுத்திரத்தை தான் நடக்குது. எப்போ அப்படின்னா 250 நடக்குது. அதனுடைய தலைமை யாரு அப்படின்னா திஸ்ஸா. 4வது மாநாடு இது 3 கிமுல, 4வது மாநாடு கிபில நடக்குது. கனிஷ்கர் காலத்தில் நடக்குது. கனிஷ்கர் குஷானர். ஓகேங்களா? அந்த கனிஷ்கர் காலத்தில் நடக்குது. காஷ்மீர்ல அஸ்வகோசர் அப்படிங்கிறவர் தான் தலைமை. ஓகேங்களா? 4 மாநாடுகள் என்னென்ன இயர்னு புரியுதுங்களா? இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா அசோகர் காலத்தில் நடந்து எத்தனாவது மாநாடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3வது மாநாடு. ஓகேங்களா? 250 பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா? சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா புத்திசம் ஜெயினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? புத்திசம் பார்த்திருக்கோம், அது ஃபர்ஸ்ட் ஜெயினிசம் பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புத்திசம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திருக்கோம். அவர் சொன்னது பாத்தீங்கன்னா 3 ரத்தினங்கள், 3 ரத்னா, 5 சூளுரைகள். ஓகேங்களா? இவர் சொன்னது பாத்தீங்கன்னா 4 பெரும் உண்மைகள், என் வழி பாதை. ஓகேங்களா? அவனோட இலக்கியம் என்ன, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பௌத்த மாநாடுகள் எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய புத்தர் அடைஞ்ச ஞான நிலை. ஓகேங்களா? அவர் அந்த நிலையோட பேர் என்ன, மகாவீர் அடைஞ்ச ஞான நிலையோட பேர் என்ன. ஓகேங்களா? அவங்களோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியம். குறிப்பா சமணத்துல தீர்த்தங்கரர்களோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜினா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா ஜினா தன்னையும் உலகையும் வென்றவராக கருதப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கூட கேட்கலாம், ஜினான்னு கொடுக்காம. ஓகேங்களா? ஜினா அப்படின்னாலும் மகாவீரர் தான், உலகை வென்றவராக கருதப்படுவர் அப்படின்னாலும் மகாவீரர் தான், வர்த்தமான மகாவீரர் தான். ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா புத்திசம் ஜெயினிசம். அதாவது அந்த வேத காலத்தினுடைய மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள்ல இருந்து மனிதர்களை பாத்தீங்கன்னா விடுவித்து துன்பம்னா என்ன, வாழ்க்கையில ஏன் துன்பம் வருது, அதுக்கான ரீசன் என்ன, அதை ஒன்னாலதான் பாத்தீங்கன்னா போக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு போதிக்கிறாங்க இல்லைங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா அந்த 6ஆம் நூற்றாண்டுல அந்த வில் டூரண்ட் அப்படிங்கிற நட்சத்திரங்களின் மலை மக்களை யோசிக்க வச்சாங்க. கண்மூடித்தனமா அந்த வேதங்களை விலங்குகளை பலியிடுறத, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கையை நம்பாம
இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவை யூஸ் பண்ணிருக்காங்க, யோசிங்க அப்படின்னு சொல்லி மகாவீரர். அதாவது பாத்தீங்கன்னா அகிம்சை அப்படிங்கிற உயிரினங்களை துன்புறுத்தாமை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிருக்காரு. ஆனா வேதங்கள் என்ன பண்றாங்க, அஸ்வமேத யாகம் குதிரை வெட்டி யாகத்துல போடுறது. ஓகேங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நிராகரிச்சிருக்காங்க. இந்த மூட நம்பிக்கைகள்லாம் நிராகரிச்சிருக்காங்க, அறிவை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா அவர் வில் டூரன் குறிப்பிடுற மாதிரி நட்சத்திரங்களுடைய மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிடுறாரு. ஓகேங்களா, சரி ஓகே, சரி இதுதான் பாத்தீங்கன்னா புத்திசம் ஜெயினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா.